நாம் பார்க்க இருப்பது 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முத்தொன்றீஸ்வரர் டெம்பிள். பழங்கரையில் இருக்குது. முத்தொன்றீஸ்வரம், பழங்கரையூர், அனச்சம்பூண்டின்னு கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது வந்து அவனாசி திருப்பூர் மாவட்டம் அவனாசியில் அமைந்துள்ளது. நெய்வேலி இருக்குதுங்க. இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். 1500 வருஷம் பழமையான கோயில். கரிகால சோழனும் சேரமான் பெருமானும் கட்டிய கோயில். நாகக்கன்னி வேண்டினதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. மிகவும் அற்புதமான ஒரு அமைதியான கோயில். இது இங்கே வந்து 5 தல முருகன் இருக்கார். யோக தட்சிணாமூர்த்தி இருக்கார். கால பைரவர் இருக்காங்க. அம்பாள் அருமையான தரிசனம். பெருமாளும் கருடனும் இருக்காங்க. ஆபத்து காத்த விநாயகர் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. பிரிட்டிஷ்காரனை காப்பாற்றினதுனால அவர் இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காரு ஆபத்து காத்த விநாயகருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் அவர். இங்கே அக்னிமா நதின்னு ஒரு நதி ஓடிட்டு இருந்திருக்குது. அந்த நதியில் வெள்ளம் வரப்போ அதை அவர் தான் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அந்த வெள்ளக்காரனுக்கு வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சாம்மா, கூடாரமெல்லாம் போட்டிருந்தப்போ. அப்போ வந்து விநாயகர் வேண்டி அவர் கேட்டுக்கிட்டங்காட்டி விநாயகர் வெள்ளத்தை நிறுத்தியிருக்காரு. அதனால அவர் வந்து கோயில் கட்டி கொடுத்துட்டாரு. அதுக்குண்டான ஜியோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காரு. அன்னையிலேருந்து ஆங்கிலேயர் அரசாங்கம் வந்து 2 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆர்டர் போட்ட ஜியோ தான் அந்த ஜியோ. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து அதை செயல்படுத்திட்டு வராங்க. அதனால் இந்த கோயிலை முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போய் பாருங்கள். இந்த கோயிலில் இப்போ சமீப காலமாக சிவனடியார்களை சேர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் சிறந்த முறையிலேன்னு சொல்லி கோரிக்கை பல காலமாக வச்சிட்ருக்காங்களாமா. ஆனால் எந்த அரசாங்கமும் இதை செவிசாய்க்கவில்லைன்னு ஒரு செவி வழி செய்திகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நான் வந்து ஹைவேல போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இந்த கோயிலுடைய ஈர்ப்பு நம்மளை ஈர்த்தங்காட்டி அந்த சிவனுடைய அனுமதி அன்னைக்கு தான் கிடச்சிருக்குது. அதனால் நான் அன்றைக்கு போய் அவரை தரிசனம் பண்ணி உங்களுக்காக இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் போய் தரிசனம் பண்ணுங்கள். அவரோட அருள் கிடைக்கட்டும் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். பொன்சோழீஸ்வரம் ஆலயம் அருமையான ஒரு கோயிலுங்க. அவருடைய அற்புதமே அற்புதம்தான். எல்லா அனைவருக்கும் நன்றி.